ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு 3 மிஸ்டு காலையில் கால் பண்ணியிருக்காரு. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார், சார் நான் கவனிக்கல சார், சார் சொல்லுங்கள் சார்ண்டே. என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க. எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு.